அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபாகமம் அதிகாரம் 33 மற்றும் 34 கேள்விகளும் பதில்களும். தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்தவர் யார்? மோசே. கர்த்தர் எங்கே இருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து இஸ்ரவேலுக்கு உதயமானார்? சீனாய். கர்த்தர் எவர்களோட கூட இஸ்ரவேலருக்கு பிரசன்னமானார்? 10,000 பரிசுத்தவான்களோடே. கர்த்தர் இஸ்ரவேலருக்கு எந்த மலையிலே பிரசன்னமானார்? பாரான். இஸ்ரவேலருக்காக கர்த்தருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது என்ன? அக்கினிமயமான பிரமாணம். கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய வார்த்தைகளினால் போதனை அடைகிறவர்கள் யார்? கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். மோசே கற்பித்த நியாய பிரமாணம் யாருடைய சபைக்கு சுதந்திரமாயிற்று? யாக்கோபு. கர்த்தர் யாருக்கு ராஜாவாய் இருந்தார்? யெஷூரனுக்கு. யாருடைய ஜனம் கொஞ்சமாயிராமல் பிழைக்க கடவது? ரூபன். கர்த்தர் யாரை அவனுடைய சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுகிற சகாயராயிருப்பாராக என்று மோசே கூறினார்? யூதா. லேவியின் பரிசுத்த புருஷன் வசமாய் இருப்பவைகள் எவை? தும்மிம் ஊரீம். கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவருடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள் யார்? லேவி. லேவியர்கள் யாருக்கு நியாயங்களையும் யாருக்கு பிரமாணத்தையும் போதிப்பார்கள்? யாக்கோபு, இஸ்ரவேல். கர்த்தருடைய சந்நிதானத்திலே தூப வர்க்கத்தையும் சர்வாங்க தகன பலிகளையும் இடுபவர்கள் யார்? லேவியர். லேவியரை பகைக்கிறவர்களுடைய எது நொறுக்கப்படும்? இடுப்புகள் நொறுக்கப்படும். கர்த்தருக்கு பிரியமானவன் யார்? பென்யமீன். கர்த்தர் யாருடைய எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார்? பென்யமீன். கர்த்தரால் யாருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும்? யோசேப்பு. நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினால் ஆசீர்வதிக்கப்படுவது யார்? யோசேப்பின் தேசம். முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை யாருடைய சிரசின் மேல் இருக்கும்? யோசேப்பு. யோசேப்பின் அலங்காரம் எதின் அலங்காரத்தை போல் இருக்கும்? தலையீற்று காளை. ஜனங்களை தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துபவன் யார்? யோசேப்பு. வெளியே புறப்பட்டு போகையிலும் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு என்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்? செபுலோன், இசக்கார். கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணல்களுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பவர்கள் யார்? செபுலோன், இசக்கார். சிங்கத்தை போல் தங்கி இருந்து புயத்தையும் உச்சந்தலையையும் பீறி போடுபவன் யார்?
காத். காத்தின் இடத்திலே யார் கொடுத்த பங்கு பத்திரமாயிருக்கிறது? நியாயப்பிரமாணிகன். ஜனத்தின் முன்னணியாய் வந்து கர்த்தரின் நீதியையும் நியாயங்களையும் நடப்பித்தவன் யார்? காத். இவன் ஒரு பாலசிங்கம், பாசானில் இருந்து பாய்வான். அவன் யார்? தான். கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பவன் யார்? நப்தலி. தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பவன் யார்? ஆசேர். இரும்பும் வெண்கலமும் என் பாதரட்சையின் கீழ் இருக்கும். நான் யார்? ஆசேர். யாருடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை. யெஷுரன். அநாதி தேவனே உனக்கு டேஷ், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு டேஷ், அடைக்கலம் ஆதாரம். தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருப்பது எது? யாக்கோபின் ஊற்று. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் எது? இஸ்ரவேல். யாருடைய சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள்? இஸ்ரவேலின். நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினவர் யார்? மோசே. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசத்தை யாருடைய கண்கள் கண்டன? மோசே. கர்த்தரின் தாசனாகிய மோசே எந்த தேசத்தில் மரித்தான்? மோவாப். கர்த்தரின் வார்த்தையின்படியே மரித்தவன் யார்? மோசே. கர்த்தர் மோசேயை எங்கே அடக்கம் பண்ணினார்? பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கு. இந்நாள் வரைக்கும் ஒருவனும் யாருடைய பிரேத குழியை அறியவில்லை. மோசேயின். மோசே மரிக்கும்போது எத்தனை வயதுள்ளவனாயிருந்தான்? 120. நான் மரிக்கிற போது என் கண்கள் இருளடையவும் இல்லை, என் பலன் குறையவும் இல்லை. நான் யார்? மோசே. இஸ்ரவேல் புத்திரர் மோசேக்காக எத்தனை நாள் அழுது கொண்டிருந்தார்கள்? 30. ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டவன் யார்? நூனின் குமாரனாகிய யோசுவா. யோசுவாவுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் யார்? இஸ்ரவேல் புத்திரர். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த யாரை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் எழும்பினதில்லை. மோசே. தம் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் யார்? கர்த்தர். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.